விஜய சந்திக்க விஷால் மறுப்பு. நடிகர் சங்க தேர்தலுக்காக விஜய் கிட்ட ஆதரவு கேட்க விஷால் மறுத்துட்டதா சொல்லப்படுது. ஆனா விஷால் அணியினர் இந்த தகவலை மறுக்கிறாங்க. விஷால் அணியினர் நடிகர் ரஜினிகாந்த், கமல் ஆகியோரை சந்திச்சு நடிகர் சங்க தேர்தல்ல தங்களோட அணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தாங்க. அப்போ நடிகர் விஜய சந்திக்க திட்டமிட்டாங்க. நடிகர் நாசர் விஜய் கிட்ட பேசினப்போ, கிழக்கு கடற்கரை சாலையில புதிய பட வேலையில இருக்க, அங்க வந்துடுங்க பேசலான்னு விஜய் சொல்லியிருக்காரு. விஜய சந்திக்க நாசர் மற்றும் கார்த்தி ஆகிய இருவர் மட்டுமே போயிருக்காங்க. விஷால் போகல. விஜய் நடிச்ச கத்தி பட ரிலீஸின் போது விஷாலோட பூஜை படம் வெளியாச்சு. அப்போவே விஷால் மேல விஜய்க்கு அதிருப்தி ஏற்பட்டுடுச்சு. விஜய் நடிச்ச புலி பாடல் வெளியிட அன்னிக்கே விஷால் நடிச்ச பாயும் புலி படத்தோட பாடல்கள் வெளியிடப்பட்டுச்சு. புலி படம் வெளியாகும் அன்னைக்கே பாயும் புலி படத்தை வெளியிட திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில விஜயை எப்படி சந்திக்கிறதுன்ற தர்ம சங்கடத்துல தான் விஷால் போகலன்னு கோலிவுட் வட்டாரம் சொல்றாங்க. இது பத்தி கேட்க விஷாலை தொடர்பு கொண்ட போது அவரோட மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. விஷாலுக்கு நெருக்கமான நடிகர்கள் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய சந்திக்க விஷால் மறுத்தாருன்றது தவறு. விஜய சந்திக்கலாம், அவர் சந்திக்க சம்மதிச்சிருக்காருன்னு மாலையில தான் விஷாலுக்கு தகவல் கிடைச்சது. அப்போ பாயும் புலி படத்தோட டப்பிங்குக்கு விஷால் கால் ஷீட் கொடுத்திருந்தாரு. இதனால இன்னொரு நாள்ல நான் சந்திக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு நாசர் மற்றும் கார்த்தி ஆகியோரை அனுப்பி வச்சாரு. விஜய் மற்றும் டி ராஜேந்திர சந்திக்க விஷால் நேரம் கேட்டிருக்காரு. விரைவில் சந்திப்பார்னு அவங்க சொல்லியிருக்காங்க.